आज के दिन भी ध्यान के लिए लिया गया वचन மத்திய 7வது அதிகாரம் 7-8 வசனங்கள். मत्ती लिखित सुसमाचार की पुस्तक 7वां अध्याय 7 और 8 वचन. मांगो तो तुम्हें दिया जाएगा, ढूंढो तो तुम पाओगे, खटखटाओ तो तुम्हारे लिए खोला जाएगा, क्योंकि जो कोई मांगता है उसे मिलता है, जो ढूंढता है वो पाता है, और जो खटखटाता है उसके लिए खोला जाएगा. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், मांगो तो तुम्हें दिया जाएगा, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है ढूंढो, जो भी मांगता है वो पा लेता है. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, यही यीशु ने कहा हुआ एक वचन है, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். मांगो तो तुम्हें दिया जाएगा. தேவனுடைய பிள்ளைகள் உலக மனுஷர்கள் அல்லது உலக பெற்றோர்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பொல்லாத மனுஷர்கள் என்று. पालक या माता पिता के बारे में परमेश्वर का वचन कहता है बुरे लोग. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. जब तुम बुरे होकर अपने बच्चे को अच्छी वस्तुएं देना जानते हो, அதனால பொல்லாதவர்களாகிய நீங்கள், इसलिए तुम बुरे होकर भी, பொல்லாதவர்களாகிய உலக மனுஷர்கள், जो बुरे संसारिक मनुष्य தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார்கள், अपने बच्चों को अच्छी वस्तुएं देना चाहते हैं. அப்ப பொல்லாத மனுஷர்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, जब बुरे होकर भी अपने बच्चों को अच्छी वस्तुएं देना जानते हैं, பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மை நோக்கி கூப்பிடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை தருவார். तो तुम्हारा परमेश्वर भी तुमसे उससे मांगने वाले सबके लिए अच्छी वस्तुएं देगा. அதனால ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். इसलिए परमेश्वर कहता है मांगो तो तुम्हें दिया जाएगा. வேதத்தில் நாம் சில வசனங்களை வாசிக்கும் போது, पवित्र शास्त्र में जब कुछ वचन हम पढ़ते हैं, தேவனுடைய பிள்ளைகள் புரியும்படியாய் நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். समझने के लिए कुछ बातें मैं बताती हूँ. நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே, न्यायों की पुस्तक में, அது 1வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்பீர்களானால், उसके पहला अध्याय के 14 वचन को पढ़ोगे, அதில் எழுதப்பட்டிருக்கிறது, उसमें लिखा गया है, காலேபின் குமாரத்தை குறித்ததிலே வாசிக்கிறோம். कालेब की बेटी के बारे में लिखा गया है. காலேப் தன் குமாரத்தை திருமணம் செய்து கொடுக்கிறார். कालेब अपने बेटे को शादी कराता है. திருமணம் செய்து கொடுப்பதற்கு முன்பாக, शादी कराने से पहले அவர் சொல்லுகிற ஒரு நிபந்தனை என்னவென்றால், वो क्या शर्त लगाता है, குறிப்பிட்ட பட்டணத்தை சொல்லி कुछ गांव का नाम कहता है, இந்த பட்டணத்தை பிடிக்கிறவன் எவனோ அவனுக்கு என் மகளை நான் திருமணம் செய்து கொடுப்பேன். जो कोई इस देश को घेर लेगा उसी को मैं अपनी बेटी से शादी कराऊंगा. அங்கே வேதத்துல வாசிக்கிறோம், हम पढ़ते हैं, ஒத்னியேல் என்கிற ஒரு மனுஷன், ओत्निएल एक नामक व्यक्ति அந்த பட்டணத்தை பிடித்தார். उस देश को मार के ले लिया. அந்த மனுஷனுக்கு தன் குமாரத்தை அக்ஷாலை விவாகம் பண்ணி கொடுக்க அவன் சம்மதித்தார். और उससे बेटी अक्सा के साथ शादी करके रख दिया. அப்போ இந்த காலேப் தன் மகளை விவாகம் செய்து கொடுக்கும் போது, कालेब अपनी बेटी को शादी कराते समय அந்த பிள்ளைக்கு ஒரு நிலத்தை எழுதி கொடுத்தார். उसके लिए एक जमीन दिया, நிலத்தை எழுதி கொடுக்கிறார். एक भूमि दिया. இப்ப திருமணம் ஆயிற்று, अब शादी हो गया. அவள் தன் புருஷன் வீட்டுக்கு போகும்படியாய் கழுதையின் மேல் ஏறின போது, अब जब वो अपने पति के घर जाने के लिए गधा पर चढ़ी, அங்கே கழுதை விட்டு கீழே இறங்கி वो गधे से नीचे उतरी, தகப்பனிடத்துல கேட்கிறாள். पिता से पूछती है, தகப்பனே, हे मेरे पिता, நான் உம்மிடத்தில் ஒன்று கேட்கணும். मैं तुमसे कुछ मांगूंगी. நீர் எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடங்களை தர வேண்டும். मुझे जलसोता भरी हुई जमीन दे. நீர் எனக்கு தந்திருக்கிற தோட்டம் வறட்சியான தோட்டம். मुझे जो जमीन आपने दिए हो वो सूखा भूमि है. நீர் எனக்கு தந்திருக்கிற அந்த காரியம் வறட்சியான நிலம். आपने जो जमीन मुझे दिया है वो बहुत ही सूखा है. அதனால நீர் எனக்கு நீர்ப்பாய்ச்சல் உள்ள இடத்தை தர வேண்டும். इसलिए जल के सोते से भरी हुई जमीन मुझे दे. என்று குமாரத்தை கேட்டபோது, ऐसा उसकी बेटी पूछने पर வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम देखते हैं, இந்த காலேப் தன் குமாரத்தியாகிய அக்சாளுக்கு, ये कालेब अपनी बेटी अक्सा को மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சல் உள்ள நிலங்களை கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். दक्षिण दिशा की ओर और नीचे की दिशा की ओर से दोनों सोते दे दिए. உலக பிரகாரமான ஒரு தகப்பன், एक दुनियाधारी से एक पिता தன் பிள்ளை தன்னிடத்தில் கேட்டபோது, अपने बेटी ने जब उससे मांगा, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தாரும் என்று கேட்டபோது, जब उसने जल के सोते मांगे, அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்களை கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். तब कालेब ने उसको ऊपर और नीचे के
दोनों सोते दे दिए। அப்ப தகப்பன் தன் பிள்ளை கேட்ட உடனே கொடுக்கிறார். पिता अपनी बेटी के मांगने पर तुरंत देता है। மாத்திரமல்ல, केवल वो नहीं, 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், दूसरे राजाओं की पुस्तक की दूसरा अध्याय की दूसरा वचन को जब पढ़ोगे, எலியா என்கிற பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறார். एलिया नामक बहुत बड़ा भविष्यद्वक्ता है। அவருக்கு உடன் தீர்க்கதரிசியா எலிசா காணப்படுகிறார். उसका जो साथ देने वाला और एक सहकर्मी था, எலியாவும் எலிசாவும் ஒன்று சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். एलिया और एलिशा दोनों सेवा कर रहे थे। இவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே ये जब सेवा कर रहे थे इन दिनों में, எலியாவை எடுத்துக்கொள்ள போகிற நாள் நெருங்கி வருகிறது. जब एलिया का उठा ले जाने का समय आया, அப்ப எலியாவை எடுத்துக்கொள்ள போகிற நாள் வரும்போது एलिया को उठा ले जाने का समय आने पर எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறார், एलिया एलिशा से पूछता है, கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள போற நாள் வருகிறது. मुझे परमेश्वर उठा ले जाने का समय आ रहा நீ है। இத்தனை வருஷமா என் கையின் கீழ் இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய். तू इतनी सालों से मेरा पीछा कर रहा है। நான் போவதற்கு முன்பாக உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? मेरे जाने से पहले मैं तेरे लिए क्या दूं? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? मैं तेरे लिए क्या दूं? எலியா கேக்குறார். एलिया पूछता है। எலிசா சொன்னா, तब एलिशा ने कहा, உம்மிடத்தில் உள்ள ஆவிக்குரிய வரங்கள் எனக்கு இரட்டத்தனியாய் வேணும். मुझे आपके पास जो भी वरदान है वो दुगना रीति से मुझे दे। இரட்டத்தனியாய் எனக்கு வேணும். मुझे दुगना रीति से दे। எலியா சொல்லுகிறார், तब एलिया कहता நீ है, அற்பமான காரியத்தை கேட்டாய். तूने बहुत ही अल्प बातें पूछा है। நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்ப்பாயானால் यदि तूने कठिन बातें मांगे, यदि मुझे उठा लेने जाने समय मुझे देख पाएगा, அதை நீ பெற்றுக்கொள்ளுவாய். तब तेरे लिए ऐसा ही होगा। ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த அதிகாரங்கள் இந்த சம்பவங்களை எல்லாம் விவரித்து சொல்ல வேண்டுமானால் அதில் நிறைய விளக்கங்கள் சொல்ல முடியும். यदि ये सारी बातें मैं आपको समझाऊं तो बहुत ही समय लग जाएगा, ஆனால் வசனத்தை நான் சொல்லி போகிறேன். इसलिए केवल वचन बताकर जाती हूँ। நான் போகும்போது நீ பார்த்தால் உனக்கு அது கிடைக்கும் என்று சொன்னார். मेरे उठा लिए जाते समय जब तू देखोगे तो पालोगे। இவர்கள் நடந்து கொண்டு போயிருக்கும் போது ये जब चल रहे थे, அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் அவர்களுக்கு இடையில வந்தது. उनके बीच में अचानक एक अग्निमय रथ और अग्निमय घोड़ों ने उनको अलग अलग किया। இந்த எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். और ये एलिया बवंडर में होकर स्वर्ग पर चढ़ गया। அவன் அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் போது वो वैसा उठा लिया जाते समय திடீரென்று எலியாவை காண முடியவில்லை. अचानक एलिया दिखाई नहीं दिया। எலிசா கத்துகிறார், एलिशा पुकारता है, என் தகப்பனே அலறுகிறார். हाय मेरा पिता, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தீரே, हाय इजराइल के रथ और நீ सवारों, எடுத்துக்கொள்ளப்பட்டி. आप कैसे उठा लिए गए? அழுறான். रोता है। அப்போ ஒரு எலியாவின் மேலிருந்து விழுந்த சால்வை எங்க கிடக்கிறது? वहां पर एलिया के ऊपर से गिरा हुआ उसका सॉल नीचे गिरा है। அந்த சால்வை எடுத்துக்கொண்டு उस वस्त्र को पकड़ते हुए இவங்க ரெண்டு பேரும் யோர்தானுக்கு அக்கறையில இருந்தாக்கும் இந்த காரியம் நடக்கிறது. ये सब यॉर्दन की इस पार खड़े होकर ये सब हो रहा है। ஜனங்கள் எல்லாம் இந்த கரையில உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். लोग सब उस पार बैठकर देख रहे हैं। எலியா போனது எலிசாவுக்கு அவ்வளவு பெரிய வேதனை. एलिया उठा लिया गया, उसे एलिशा के दिल में बहुत चोट पहुंचा दी। ஆனா எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வை கீழே விழுந்த போது जब एलिया पर का चद्दर नीचे गिरा, அந்த சால்வையை எலிசா கையில் எடுத்து उस चद्दर को एलिशा ने अपने हाथ में उठाया। அவன் புறப்பட்டு போக வேண்டும் நினைக்கும் போது யோர்தான் அங்கே குறுக்காய் இருக்கிறது. जब वो वहां पर से पार करना चाहा तो देखा कि सामने से बड़ा यरदन नदी है। எலியாவின் சால்வையை எடுத்து முறுக்கி एलिया के चद्दर को अपने हाथ में लेकर मोड़ लिया। எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி கோபமாய் அந்த யோர்தான் மீது அடிக்கிறார். और वो बड़े गुस्से में होकर उसे पकड़कर मारा। एलिया का परमेश्वर यहोवा कहाँ है? யோர்தான் நதி ரெண்டாய் பிரிந்து போயிற்று. जब उसने जल को मारा तो दो भाग हो गया। எலியா செய்த அற்புதத்தை பார்க்கிலே एलिया ने किया हुआ अद्भुत काम से बढ़कर எலிசா தன் உயிரோடு இருந்த நாட்களே இரட்டத்தனியான அற்புதங்களை செய்தார். एलिशा ने अपनी जिंदगी में दुगना अद्भुत काम किया। எலியாவின் வர இரட்டத்தனியாய் வேண்டும் என்று கேட்டான் எலிசா. एलिशा ने एलिया के दो वरदान को दुगना भाग मांगा। அந்த எலிசா தன்னிடத்தில் கேட்டுக்கொண்ட காரியத்தை எலியா அவனுக்கு ஒப்பு கொடுத்து போகிறார். एलिशा ने जो भी मांगा उसे एलिया ने उसे देख कर गया। இதெல்லாம் சொல்ல காரணம் என்ன? ये सब क्यों बता रही हूँ? பொல்லாத மனிதர்கள் தங்களிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்யும் போது पूरे लोग जब कोई की कुछ मांगता है तो उसे देते हैं। கேளுங்கள் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் मांगो तो तुम्हें दिया जाएगा करके कहा हुआ परमेश्वर, நாம் கேட்கும் போது கர்த்தர் நிச்சயம் நமக்கு தருவார். हम मांगते समय वो निश्चय देगा। வேதனை வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते அந்த हैं, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே दूसरा राजाओं की पुस्तक 4 अध्याय की 13 वचन में, இந்த எலிசா ஊழியத்துக்கு போகும்போது ये एलिशा जब सेवा करने के लिए गया, எலிசாவின் கையின் கீழே கேயாசி என்கிற தேவ மனுஷன் இருக்கிறார். एलिशा
एलिशा के सहकर्मी था गेहजी। இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியங்களுக்கு போகிறார்கள். ये दोनों मिलकर सेवा में गए। அவர்கள் ஊழியத்துக்கு போகும்போது वो जब सेवा करने के लिए गए சூனேம் என்கிற ஊர் வழியாய் கடந்து போகிறார்கள். तब सुनेम के गांव के यहाँ से जाते அந்த हैं। சூனேம் என்கிற ஒரு ஊர்ல उस सुनेम नामक गांव में கனபொருந்திய ஸ்திரீ ஒருத்தி காணப்பட்டாள். एक कुलीन स्त्री थी। அந்த சூனேம் ஊருக்கு போகும்போதெல்லாம் वो सुनेम गांव में जब भी जाते थे கனபொருந்திய இந்த ஸ்திரீ வீட்டுக்கு எலிசா கடந்து போகிறார். तब एलिशा इस कुलीन स्त्री के घर जाते थे। அந்த சூனேம் ஸ்திரீ பார்க்கிறாள், उस सुनेमवासी स्त्री ने देखा நம் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிற இந்த தேவ மனுஷன் हमारे घर में हमेशा आ जा करने वाले ये परमेश्वर व्यक्ति, அவர் ஒரு தேவ மனுஷனாய் காணப்படுகிறார். ये एक परमेश्वर का भक्त है। ஆனபடினாலே இவருக்கு நம்ம வீட்ல மேல் வீட்ல ஒரு அறையை கட்டி इसलिए इसके लिए अपने घर के ऊपर एक कमरा बनाकर அவர் அறையிலே ஒரு கட்டிலும் மேஜையும் நாற்காலியும் போட்டு ஒரு குத்து விளக்கு வைத்து उसके ही करके कमरे के अंदर एक काट, एक मेज और कुर्सी और एक दीवट रखे। அவர் வந்து போகும்போதெல்லாம் நம்முடைய வீட்டில் அவர் தங்க வேண்டும் என்று சொல்லி जब जब वो हमारे यहाँ आए तब वो यहाँ पर टिक कर जाए बोलकर எலிசாவுக்கு அங்கே மேல் வீட்டிலே ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினார்கள். एलिशा को अपने ऊपर की कमरे में एक स्थान तैयार किया। அப்ப எலிசா பார்க்கிறார், तब एलिशा देखता है வரும்போதெல்லாம் நம்மளை நல்ல உபசரிக்கிறாளே, जब भी मैं आता हूँ तब तब वो हमारी अच्छी सत्कार करती है। இவளுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமா? इसके लिए मुझे भी कुछ करना होगा। கேயாசியை கூப்பிட்டார். तब केजी को बुलाया। கேயாசிட்ட கேட்டு அனுப்புகிறார், केजी से पूछता है நம்மளை இவ்வளவு அதிகமாய் உபசரிக்கிற இந்த ஸ்திரீக்கு हमसे इतना प्रेम और सत्कार करने वाली ये स्त्री ஏதாவது ஒரு தேவை இருக்கிறதா என்பதை கேட்டு சொல்லி क्या कुछ तो जरूरत है क्या, उसे पूछ के देख। அவன் கேயாசி அவளுக்கு போய் கேட்கும்போது जब केजी उसे पूछता है அந்த சூனேம் ஸ்திரீ சொன்னாள், तब सुनेम स्त्री ने कहा எனக்கு ஒரு குறையும் இல்ல, मेरे जीवन में कोई कमी नहीं है। என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் வாசம் பண்ணுகிறேன். मैं अपने लोगों के बीच में सुखी हूँ। என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் வாசம் मैं பண்ணுகிறேன். अपने लोगों के बीच में सुखी हूँ। கேயாசி சொல்லுகிறா, केजी कहता है எலிசாவிடத்து போய் एलिशा से அவள் சுகமாய் வாழுகிறாள், वो सुखभोगी से जीती है, ஆனாலும் அவளுக்கு ஒரு குறை உண்டு, फिर भी उसके जीवन में कमी है। அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. उसे संतान का भाग्य नहीं है। இந்த குறை அவளுக்கு இருக்கிறது என்று கேயாசி எலிசாவிடத்தில் சொல்லுகிறார். ये कमी इस स्त्री के पास है बोलकर केजी उस सेवक को बताता है। எலிசா அந்த சூனேம் ஸ்திரியை மறுபடியும் வரவழைத்து एलिशा फिर से सुनेम स्त्री को बुलाता है அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், और उस स्त्री से कहता है ஒரு உற்பத்திட்ட காலத்திலே உனக்கு ஒரு குமாரன் இருப்பார், नियुक्त काल में, एक ऋतु के नियुक्त काल में तेरे लिए एक बालक होगा। ஒரு உற்பத்திட்ட காலத்திலே உனக்கு ஒரு குமாரன் இருப்பார். एक ऋतु के काल में तेरे एक बालक होगा। அப்ப எலிசாவுக்கு ஒரு ஆசை இருந்தது, நம்மை உபசரிக்கிற இவளுக்கு ஒரு குறைவு இருக்குமானால் நிவர்த்தி செய்ய வேண்டும். तब एलिशा के मन में ये विचार था कि मेरी इतनी सत्कार करने वाली इस बहन के घर में कुछ कमी नहीं होना चाहिए। நான் செய்ய வேண்டிய நன்மை அல்லது உதவி ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டபோது जब उसने पूछा कि मेरा लायक कोई सहायता करने वाली बातें हैं, அவள் சொன்னா, எனக்கு ஒரு குறைவில்லை, நான் என் ஜனத்தின் நடுவிலே சந்தோஷமா இருக்கிறேன். तब वो स्त्री ने बोली नहीं मुझे कोई कमी नहीं है, मैं अपने लोगों के बीच में सुखी हूँ। ஆனாலும் கேயாசி மூலமா இந்த காரியத்தை அறிந்தபோது लेकिन जब उसने केजी के द्वारा ये बात जान लिया, கேயாசியை விட்டு அவளை அழைத்து கொண்டு வர சொல்லி केजी के द्वारा उसे लेकर आने को कहा, அவளுக்கு குழந்தை இல்லாத பாக்கியத்தை அவளுக்கு நிறைவு செய்து கொடுக்கும்படியாய் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுக்கிறார். उसे एक बच्चा देने के एक आशीष भरे बातें उसे कहता है। அதே போல குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக அல்லது குறிப்பிட்ட நியமிக்கப்பட்ட நாட்களுக்குள் वैसे नियुक्त दिन के अंदर அந்த சூனேமியால் ஒரு மகனை பெற்றெடுத்தாள். वो शुनेमवासी स्त्री एक पुत्र को उत्पन्न की। எதற்காக சொல்கிறேன்? ये मैं क्यों बता रही हूँ? மனுஷன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அந்த காரியத்தை செய்து கொடுப்பானால் जब कोई इंसान किसी की जरूरत को पूरा कर सकता है, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர், मांगो तो तुम्हें दिया जाएगा करके कहा हुआ परमेश्वर, நிச்சயம் அந்த வார்த்தையில உண்மை உள்ளவராய் இருந்து உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். निश्चय वो आपकी प्रार्थना सुनकर आपकी जवाब देगा। ஆகாசியர் ராஜாவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். शेर राजा के बारे में हम देखते हैं। எஸ்தரின் புத்தகம் 3
ஐந்தாவது அதிகாரம் 3-6 வசனங்களை வாசிப்பீர்களானால் एस्तर की पुस्तक में 5वां अध्याय 5 और 6 में हम इस प्रकार पढ़ते हैं। ஆகாஸ்வேரு ராஜா எஸ்தரை பார்த்து கேட்கிறார், शेष राजा जो है एस्तर से पूछता है, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்? ये एस्तर रानी तुझे क्या चाहिए? என் ராஜ்யபாரத்தில் நீ பாதி கேட்டால் நான் உனக்கு தருவேன். मेरे राज्य में तू आधा राज्य मांगे तो भी तुझे दूंगा। என் ராஜ்யத்தில் பாதி கேட்டால் உனக்கு தருவேன். तुझे आधा राज्य तक दिया जाएगा, तू मांग। ராஜா கேட்கிறார். राजा पूछता है। எஸ்தர் சொன்னாள், तब एस्तर ने कहा, என் ஜனத்துக்கு வரக்கூடிய தீங்கை நான் எப்படி பார்ப்பேன்? मैं अपने लोगों को होने वाली हानि में कैसे देखूंगी? அவள் இந்த துஷ்ட ஆமானை குறித்து சொன்னபோது जब उसने दुष्ट आमान के बारे में बताया, எஸ்தருடைய விண்ணப்பத்துக்கு அல்லது வேண்டுதலுக்கு செவி கொடுத்து एस्तर की निवेदन को जो राजा ने सुना, சாதாரண ஒரு மனுஷனாகிய அந்த அகாஸ்வேரு साधारण राजा जो शेर அந்த ஆமானை தூக்கு மரத்திலே தூக்கி போடப்பட்டார். उस आमान को खंबे में लटका दिया। அப்ப எஸ்தர் ராஜாத்திலே வாக்கு கொடுத்த ராஜா, एस्तर रानी से वादा किया हुआ राजा, நீ என்ன வேணுமோ கேளு, तू जो भी मांगूंगी मैं उसे दूंगा, நான் உன்னை உனக்கு தருவேன். मैं तुझे तेरे लिए दूंगा। நாசில சுவாசம் உள்ள மனுஷன் ராஜா சொல்லுகிறார். जिसके नाक में श्वास है वो राजा कहता है, அவன் தான் சொன்ன வார்த்தையை அப்படியே அவளுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறார். वो उसने जो मांगा उसे वैसे ही दिया। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறார், हमारा भी परमेश्वर हमसे कहता है, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், मांगो तो तुम्हें दिया जाएगा, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். मांगो तो तुम्हें दिया जाएगा। மார்க் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் मरकुस 6वां अध्याय 23वां वचन में इस प्रकार लिखा है, அங்கே ஏரோது ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर हेरोदोस राजा के बारे में लिखा गया है। ஏரோது ராஜா ஒரு மேன்மையான ஒரு ராஜா. हेरोदोस राजा एक बड़ा महान राजा था। இந்த ஏரோது ராஜா ये हेरोदेस राजा யோவான் ஸ்நானகனிடத்திலே மிகவும் அன்பு வைத்திருந்தார். यूहन्ना बपतिस्मा से बहुत प्रेम रखा था। யோவான் ஸ்நானகனிடத்திலே அன்பு வைத்து यूहन्ना बपतिस्मा से प्रेम रखकर, யோவான் ஸ்நானகனுக்கு பயந்து यूहन्ना बपतिस्मा से डर कर அவருடைய வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படிந்திருந்தார். उसकी सारी बातों को मानता था। அது யோவான் ஸ்நானகன் என்ன சொல்வாரோ அப்படியே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவார். यूहन्ना बपतिस्मा जो भी कहता था उसे वैसे ही सुनता था, அந்த யோவான் ஸ்நானகன் மீது இவனுக்கு ஒரு பயம் இருந்தது. क्योंकि यूहन्ना बपतिस्मा पर उसे एक डर था। அவருடைய வார்த்தையை கனம் பண்ணி கீழ்ப்படிகிற ஒரு மனுஷனாய் இருந்தார். वो उसकी बोली पर आदर करता था और उसे मर्यादा देता था। யோவான் ஸ்நானகன் வார்த்தைகளை கேட்கிறார். लेकिन यूहन्ना बपतिस्मा की बात सुनता था। யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு பயம் இருக்கிறது. यूहन्ना बपतिस्मा के प्रति एक डर भी था। அவனை மக்கள் மத்தியில் ஒரு தீர்க்கதரிசி என்று கனம் பண்ணுகிறார். मनुष्य के लोगों के बीच में उसे एक नबी कहता था। எல்லாம் இருந்தாலும் सब कुछ होने पर भी ஏரோது हेरोदोस தன் தம்பி பிலிப்புடைய மனைவியை இவன் வைத்திருக்கிறார். अपने भाई फिलिप की पत्नी को पकड़ रखा था। யோவான் ஸ்நானகன் சொன்னார், यूहन्ना बपतिस्मा ने कहा, நீ நல்லவர்தான், ये क्या सही है, ஆனா உன்னுடைய தம்பி பிலிப்பு மனைவியை நீர் வைத்திருக்கிறீர். लेकिन तुम अपने भाई फिलिप की पत्नी को रखे हो, இந்த காரியம் தப்பு. ये बात गलत है। இந்த வார்த்தையை கேட்டபோது इसे सुनते ही ஏரோதியாளுக்கு ஒரு கோபம் வந்துச்சு. हेरोदोस को बहुत गुस्सा आया। இந்த யோவான் ஸ்நானகன் எப்படியாவது கொலை செய்யணும், इस यूहन्ना बपतिस्मा को किसी भी तरह से घात कर देना அதனால है, கொலைகாரியாய் மாறி போனார். इसलिए वो घातक बन गया। யோவான் ஸ்நானகனின் தலையை எடுப்பதற்கு சந்தர்ப்பத்தை தேடிக் கொண்டிருக்கிறார். यूहन्ना बपतिस्मा का सिर मुंडवाने के लिए तैयार बैठा था, ஆனால் அவளால் முடியவில்லை. लेकिन वो नहीं कर पाया। காரணம் என்ன? कारण क्या है? இந்த ஏரோது யோவான் ஸ்நானகனை கனம் பண்ணி அவனை மதித்து அவனுக்கு பயந்து வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வருகிறார். हेरोदोस राजा जो है यूहन्ना बपतिस्मा को बहुत ही आदर करता था और उसकी बात मानता था, ஆனால் இந்த யோவான் ஸ்நானகனை ஏரோது ராஜா சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறார். लेकिन इसी यूहन्ना बपतिस्मा को हेरोदोस राजा बंधन गृह में बंद कर रखा था। அவனை கொலை செய்ய சம்மதிக்கவில்லை. उसे घात करने के लिए नहीं सम्मति दिया। இப்படி இருக்க ஏரோதுக்கு ஒரு பிறந்த நாள் வந்தபோது ऐसी एक दिन जब हेरोदोस को जन्मदिन आया, ஏரோதியாளின் குமாரத்தி हेरोदेस की बेटी அங்கே வந்து டான்ஸ் ஆட ஆரம்பித்தாள். वहां पर आकर नाचने लगी। ராஜா உட்கார்ந்திருக்கிறார். राजा बैठा है, அவரோடு கூட அநேக பெரியவர்கள் இருக்கிறார்கள். उसके साथ बड़े 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 लोग हैं। ஆனா இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே ऐसे लोगों के बीच में ராஜாவின் இருதயம் ஏரோதியாளின் குமாரத்தி டான்ஸ் ஆடின போது சந்தோஷப்பட்டது. राजा का मन अपना बेटी नाचने पर बड़ा आनंदित हुआ। அந்த சந்தோஷத்தின் மிகுதினாலே उस आनंद की बहुतायत से அந்த ஏரோதியாளின் குமாரத்தியை அழைத்து उस हेरोदियस की बेटी को बुला
बुलाकर நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? मैं तेरे लिए क्या करूं? நீ என்ன கேட்பியோ அதை நான் தர்றேன். तू जो मांगेगी मैं उसे देने के लिए तैयार हूँ। சந்தோஷத்துல வாக்குறுதி கொடுத்த. उसने आनंदित होकर बात वादा पक्का किया। இந்த பிள்ளை வேகமா ஓடிச்சு. ये लड़की जल्दी भाग कर गई। அவங்க அம்மாட்ட போய் கேக்குறான். उसके माँ से पूछने लगी, ராஜா நீ உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு சொல்றாரு. राजा मुझसे पूछता है कि तू जो मांगेगी उसे मैं दूंगा। நான் என்ன போய் கேக்குறேன்? मैं क्या मांगू? இதுதான் சந்தர்ப்பம் என்று பார்த்தா. तब उसने ये देखा कि यही मौका है। சொல்லி கொடுத்தா தன் பிள்ளைக்கு. उसने अपने बेटी से कहा, ராஜா கேக்குறாருல்லவா, राजा पूछ रहा है ना, நீ போய் சொல்லி इसलिए तू जा और அந்த बोल யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு ஒரு தாளந்திலே அல்லது ஒரு தட்டுல கொண்டு வச்சு தரணும். कि पूछो कि யோவான் बपतिस्मा को बपतिस्मा के सिर को एक थाली में रखकर मुझे दे। யோவான் ஸ்நானகனின் தலையை எனக்கு தரணும். मुझे யோவான் बपतिस्मा का सिर एक थाली में रखकर दे। இந்த ஒரு வார்த்தையை ஏரோது எதிர்பார்க்கவில்லை. ये राजा ने बिल्कुल सोचा भी नहीं कि ये लड़की ऐसा मांगेगी। இந்த காரியத்தை செய்வதற்கு அவருக்கு ஒரு பயம் உண்டாகிறது. इसे करने के लिए उसे बहुत डर लगा। ஆனாலும் फिर भी தான் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் अपने साथ जो थे उनके द्वारा தான் கொடுத்த வாக்குறுதியின் நிமித்தமும் अपने दिया हुआ वाचा की बोली के कारण தான் கேளு தருவேன் என்று சொன்ன வார்த்தையை மறுக்காமல் तू जो भी मांगेगी उसे मैं दूंगा ऐसी कहा हुआ बात के कारण ஆட்களை அனுப்பி लोगों को भेजकर சிறைச்சாலையில் இருந்த யோவான் ஸ்நானனுடைய தலையை வெட்டி जो जेल खाने में बैठा था उसका सिर काटा, ஒரு தாளத்திலே கொண்டு வைத்து அவளுக்கு கொடுக்கிறார்கள். एक थाली में रखकर उसे जाकर दिए। ஒரு மனுஷன் செய்கிற காரியம். एक इंसान ऐसा करता है। கேளு தருவேன் சொன்னது வாக்குறுதியில உண்மையா இருந்து ஒரு மனுஷன் செய்கிறார். मांग मैं तुम्हें दूंगा ऐसा कहा हुआ एक शब्द के कारण उस मनुष्य ने ये दिया। அப்ப மனுஷனே இப்படி தான் கொடுத்த வாக்குறுதியில உண்மையா இருப்பானானால் जब मनुष्य ही अपनी खाई हुई शपथ में सच्चा रहता है தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் தாம் சொன்ன வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். तो परमेश्वर अपने दिया हुआ वादाओं में सच्चा रहता அந்த है। வார்த்தையிலே கர்த்தர் உண்மையா இருக்கிறார். परमेश्वर के अपनी बातों में पक्का होता है। கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். मांगो तो तुम्हें दिया जाएगा, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். मांगो तो तुम्हें दिया जाएगा। தாவீதின் குமாரன் சாலமோன் ராஜ்யபாரத்தில் வந்தபோது दाऊद का पुत्र सुलेमान जब राज्य में आया, நீங்கள் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்பீர்களானால் पहली राजाओं की पुस्तक 5वां अध्याय 3रा वचन को पढ़ोगे। ஒரு நாள் சொப்பனத்திலே கர்த்தர் சாலமோனிடத்தில் வந்து एक दिन सामुएल के सुलेमान के सपने में परमेश्वर आया சொப்பனத்துல கர்த்தர் கேக்குறார், और सपने में पूछता है, சாலமோனே உனக்கு என்ன வேண்டும்? ए सुलेमान तुझे क्या चाहिए? சாலமோன் கேக்குறார், सुलेमान ने कहा, ஆண்டவரே हे यहोवा, என் தகப்பனார் விட்டு போன ராஜ்யபாரம் மகா பெரியது. मेरे पिता जो गद्दी छोड़कर गया है ये बहुत ही विस्तार है। தகப்பனார் விட்டு போன ராஜ்யபாரம் மகா பெரியது. मेरे पिता दाऊद जो स्थान छोड़ गया है वो बहुत ही विस्तार है। அதற்கு ஜனங்கள் எல்லாம் பெரியவர்கள். वहाँ के लोग सब बड़े बड़े हैं। நானோ போக்குவரவு அறியாத ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறேன். मैं तो बहुत ही छोटा बालक हूँ जो कुछ भी नहीं जानता। இவ்வளவு திரளான ஜனங்களை ஆட்சி செய்வதற்கு इतने लोगों पर राज्य करने के लिए நீர் எனக்கு ஞானம் உள்ள இருதயம் தர வேண்டும். मुझे ज्ञान भरा मन दे। இவ்வளவு திரளான ஜனங்களை ராஜ்யபாரம் பண்ணுவதற்கு इतने बहुत से लोगों की न्याय करने के लिए நீர் எனக்கு ஞானம் உள்ள இருதயம் தர வேண்டும். मुझे समझने की शक्ति दे। கர்த்தர் பார்த்தார். तब परमेश्वर ने देखा, ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर ने देखा நீ ஐஸ்வரியத்தை கேட்கல, तूने कोई धन नहीं मांगा, நீ கனத்தை கேட்கல, तूने कोई दीर्घायु न मांगा உன் சத்துருக்களின் பிராணனை நீ கேட்கவில்லை. और न ही शत्रुओं का नाश मांगा। இதையெல்லாம் கேட்காமல் ये सब न मांगते हुए தகப்பன் விட்டு போன ராஜ்யபாரத்தை நியாயம் செய்வதற்கு पिता छोड़कर गए हुए राज्य की गद्दी पर राज्य करने के लिए நீ கேட்டபடினால் तूने समझने का विवेक मांगा, इसलिए நான் உனக்கு ஞானத்தை மட்டுமல்ல मैं तुझे केवल बुद्धि நீ नहीं, கேளாத கனத்தையும் மகிமையும் ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தருவேன். तू जो नहीं मांगा उस ऐश्वर्य धन दीर्घायु और तुझे आशीर्वाद भी दूंगा। ஞானத்தை மட்டும் கொடுக்கவில்லை, सिर्फ बुद्धि नहीं दिया, ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறார். सारे ऐश्वर्य ज्ञान और महिमा भी देता है। ஆண்டவர் சொன்னால் சொன்னது परमेश्वर जब कह देता है तो वो पूरा करता है। மனுஷன் தருவேன் என்று சொன்ன வார்த்தையில உண்மையாயிருந்து செய்வானானால் यदि इंसान तक जब कहता है कि मैं देता हूं तो देता है, கர்த்தர் உங்களிடத்துல கேட்கிற காரியத்துக்கு உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார்.
தருவார். तो अवश्य परमेश्वर भी आपके मांगने वाली प्रार्थना को अवश्य सुनेगा. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், इसलिए पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் यदि तुम में से कोई समझने की शक्ति न हो, அவன் எல்லாருக்கும் கொடுக்கிறவர், वो सबसे बढ़कर ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய सबको देने वाले और किसी को न उलाने देने वाला கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். यहोवा से मांग ले, அப்பொழுது அவனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். तब वो उसको ज्ञान देगा. இந்த காரியம் கர்த்தருடைய பார்வையில் அருமையாய் இருந்தது. ये बात परमेश्वर की नजर में भला रहा. சாலமோனுடைய விண்ணப்பம் கர்த்தருடைய பார்வையில் அருமையாய் இருந்தது. सुलेमान का विनंती परमेश्वर की नजर में सही रहा. அவன் கேட்ட ஞானத்தை மட்டுமல்ல, उसने केवल जो मांगा वो बुद्धि नहीं, அவன் கேளாத ஐஸ்வரியத்தையும் அவனுக்கு கொடுத்தார். जो नहीं मांगा उस ऐश्वर्य को भी दिया. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்கும்போது, हम परमेश्वर के सम्मुख में जब मांगते हैं, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர், मांगो तो तुम्हें दिया जाएगा करके कहा हुआ परमेश्वर, அவர் பொய்யுரையாத தெய்வம். वो झूठ न बोलने वाला परमेश्वर. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கும்போது, आप परमेश्वर के सम्मुख में जब मांगोगे, கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் तब தருவார். परमेश्वर आपकी प्रार्थना निश्चय सुनेगा. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, மார்க் 10வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிப்பீர்களானால், मरकुस 10वां अध्याय के 51 वचन को पढ़ते हैं. அங்கே ஒரு குருடன் இருக்கிறார். वहाँ एक अंधा व्यक्ति है. அந்த குருடனை பெயர் பர்திமேயு என்று எழுதப்பட்டிருக்கிறது. उस अंधा व्यक्ति का नाम बर्तिमेयु लिखा गया है. இந்த பர்திமேயு குருடன் ஒரு நாள் இயேசு வந்து கொண்டிருக்கும் போது, ये अंधा व्यक्ति जब एक दिन यीशु आ रहा था, அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறார், तो वो चिल्लाकर पुकारने लगा, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. ए दाऊद की संतान मुझ पर दया कर. இயேசு நின்றார். यीशु वहाँ पर खड़ा हो गया அந்த குருடனை அழைத்து கொண்டு வர செய்தார். और अंधे को लाने को कहा, குருடனை பார்த்து கேட்டார், और उस अंधे व्यक्ति से पूछा, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? मैं तेरे लिए क्या करूं? நான் உனக்கு என்ன செய்ய मैं வேண்டும்? तेरे लिए क्या करूं? அந்த குருடன் சொன்னார், तब उस व्यक्ति ने कहा, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். ए रबी मैं देखना चाहता हूँ, நான் பார்வை அடைய வேண்டும். मैं देखने लगूं. பார்வை அடைய என்று சொல்லும்போது, जब उसने सोच कहा कि मैं देखने लगूं, ஆண்டவர் அந்த பர்திமேயுடைய கண்களை திறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि यीशु ने उसकी आंखें खोल दी. அப்ப குருடன் கேட்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும். अंधा व्यक्ति मांगता है कि मैं देखने लगूं. இயேசு கேட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும்? यीशु ने कहा, पूछा कि मैं तेरे लिए क्या करूं? பர்திமேயு சொன்னா நான் பார்வை அடைய வேண்டும். बर्तिमेयु कहता है कि मुझे मैं देखने लगूं. இயேசு அந்த பர்திமேயு குருடனுடைய கண்களை திறந்தார். यीशु उस अंधे व्यक्ति की आंखें खोल दी. தேவனுடைய பிள்ளைகள் வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர். वादा किया हुआ परमेश्वर कभी अपनी वादा से पलटता नहीं. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். मांगो तो तुम्हें दिया जाएगा. இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம். इन दिनों में परमेश्वर से जो भी मांगते हैं उसे पा लेंगे. மார்க் 6வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்பீர்களானால், मरकुस की 6वां अध्याय 38वां वचन में हम पढ़ते हैं, இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் यीशु जब सेवा कर रहा था तब उन दिनों में திரளான ஜனங்கள் இயேசு இருந்த இடத்திலே கூடி வருகிறார்கள். कई लोग यीशु जहाँ पर इकट्ठे हुए थे वहाँ पर हुए. இயேசு அந்த ஜனங்களை பார்த்தார். यीशु ने उन लोगों को देखा, திரள் கூட்டமான ஜனங்கள், कई भीड़ के लोग, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள். वो ऐसे दिखाई दे रहे थे जैसे चरवाहे के बिना मेमना होते हैं. அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். उनको उपदेश देने लगा. ஜனங்கள் காலையில் இருந்து கர்த்தருடைய இயேசுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். लोग सुबह से बैठकर यीशु मसीह के मुंह से जो निकला हुआ वचन को सुनने लगे. இப்பொழுது ஜனங்கள் பசியா இருக்கிறார்கள். अब लोग भूखे हुए. ஆனபடினால கர்த்தர் இயேசு சீசரிடத்தில் சொன்னார், इसलिए यीशु ने चेलों से कहा, நீங்கள் இவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புங்கள். तुम इनके लिए रोटी खिला दो. சீசர்கள் சொல்லுகிறார்கள், तब चेलों ने कहा, இவர்கள் அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டுமானால் यदि इतने लोगों को खाना देना है तो 200 பணத்துக்கு அதிகமாய் வாங்கினால் இவர்களுக்கு போதாதே. 100 दिनार की रोटियां मोल लेंगे तो भी नहीं खिला पाएंगे. 200 பணத்துக்கு 100 दिनार 200 200 दिनार 200 பணத்துக்கு அப்பத்தை வாங்கினாலும் காணாது. 200 दिनार की रोटियां मोल ले तो इस नहीं खिला पाएंगे. இயேசு கிறிஸ்து வந்து 2023 வருஷம் நடந்துட்டு இருக்கு. यीशु मसीह के आकर 2023 साल बीत गए. கிறிஸ்துவுக்கு பின்பாடி இது 2023 வருஷம் நடக்குது. मसीह के बाद 2023 साल बीत गए. 2023 வருஷத்துக்கு முன்னாடியே 200 ரூபாய்க்கு அப்பம் வாங்கினால் காணாது என்று சொன்னால், यदि 2023 साल के पहले ही 200 दिनार का रोटी खरीदने पर नहीं पर्याप्त था, எவ்வளவு பெரிய தொகையா இருந்திருக்கு. तो मतलब मान लीजिए वो कितनी बड़ा
बड़ा रकम था। இயேசு கேட்கிறார், यीशु पूछता है உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? तुम्हारे पास क्या है? சாலமோனிடத்துல கேட்டார், सुलेमान से पूछा நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? मैं तुझे क्या दूं? நீ விரும்புகிற காரியத்தை என்னிடத்துல கேளு. तुम जो भी चाहते हो उसे मुझसे मांग। பர்திமேயுவிடத்துல கேட்டார், बर्तिमेउस व्यक्ति से पूछा நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? मैं तेरे लिए क्या करना चाहता இப்ப है? சீசரிடத்துல கேட்கிறார், अब चेलों से पूछता है உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? तुम्हारे पास क्या है? உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? तुम्हारे पास क्या है? சீசர் சொன்னார்கள், तब चेलों ने कहा 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது. केवल 5 रोटी और 2 मछली है। இயேசு சொன்னார், तब यीशु ने कहा ஜனங்களை வரிசை வரிசையாய் உட்கார வையுங்கள். सभी लोगों को पांति पांति पर बैठा दो। 100 பேராய் உட்கார வையுங்கள். 100 और 50 करके बिठा दो 50 பேராய் உட்கார வையுங்கள். और 50 करके बिठा दो। ஜனங்களை வரிசை வரிசையாய் உட்கார வைத்தார்கள். सब लोगों को पांति पांति में बिठा दिया। இயேசு அந்த அப்பத்தை எடுத்து यीशु ने उस 5 रोटी को लेकर அதை பிட்டு ஆசீர்வதித்து சீசருக்கு கொடுத்து பரிமாற சொன்னார். उस रोटियों को तोड़कर चेलों के हाथ में आशीर्वाद करके दे दिया। சீசர்கள் பரிமாறினார்கள். चेलों ने बटोरा। மீதி துணிக்கைகளை எடுத்துக்கொண்டு சேர்க்கும் போது जब बाकी के बचे हुए को जब इकट्ठा की गया அது 12 கூடை நிறையாய் வந்தது. वो 12 टोकरियां भर दिए गए थे। அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், तभी परमेश्वर कहता है உங்களிடத்தில் இருப்பது என்ன? तुम्हारे पास क्या है? உங்களிடத்தில் இருப்பது என் கையிலே கொண்டு தாருங்கள். तुम्हारे पास जो है उसे मेरे पास ला कर दो। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு அவருடைய கையில கொடுத்தார்கள். परमेश्वर की बात मानकर उसके हाथ में जाकर 5 रोटी और 2 मछलियां दिए। கர்த்தரை ஆசீர்வதித்து परमेश्वर ने उसे आशीष किया। கிட்டத்தட்ட 20,000க்கு அதிகமான ஜனங்களை போஷித்து लगभग 20,000 लोगों से भी अधिक लोगों को खिलाकर மீதி துணிக்கு 12 கூடை நிறைய இடக்குதல் செய்தார். और 12 टोकरी की बचत भी वहां पर हुई। கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். मांगो तो तुम्हें दिया जाएगा। தேவனுடைய பிள்ளைகள் பொல்லாத மனுஷன் தன் வாயினால் கேட்கிற காரியத்துக்கு உத்தரவு கொடுப்பானானால் यदि बुरा व्यक्ति तक अपनी मुंह से कही हुई शपथ को पूरा करता है, பொய்யுரையாத இயேசு हमारा यीशु जो कभी झूठ नहीं बोलता, நீங்கள் கேட்கிற காரியங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். आप जो भी मांगेंगे उसे परमेश्वर अवश्य देगा। கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். मांगो तो तुम्हें दिया जाएगा। நீங்கள் ஞானத்தை கேட்டால் கர்த்தர் ஞானத்தை தருவார். यदि आप बुद्धि मांगोगे तो परमेश्वर आपको बुद्धि देगा। நீங்கள் சுகத்தை கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார். यदि आप चंगाई मांगोगे तो आपको चंगाई देगा। நீங்கள் பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு பொருளாதாரத்திலே ஆசீர்வாதத்தை தருவார். यदि वस्तुओं की रीति में आशीर्वाद मांगोगे तो परमेश्वर वो भी देगा। கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर आपसे कहता है கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். मांगो तो तुम्हें दिया जाएगा। கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். मांगो तो तुम्हें दिया जाएगा। தேவனுடைய பிள்ளைகள் ஞானத்தை கேட்டால் ஞானத்தை தருவார். यदि बुद्धि मांगोगे तो बुद्धि देगा। சுகத்தை கேட்டால் கர்த்தர் சுகத்தை தருவார். चंगाई मांगोगे तो चंगाई देगा। பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை கேட்டால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். वस्तुओं की रीति में आशीर्वाद मांगे तो आशीर्वाद देगा। எல்லாரும் ஜெபிப்போம். हम सब प्रार्थना करेंगे। எல்லாரும் ஜெபிப்போம். हम सब प्रार्थना करेंगे। கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். मांगो तो तुम्हें दिया जाएगा। கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். मांगो तो तुम्हें दिया जाएगा। கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறார். परमेश्वर ने वादा किया है। சாலமோனுக்கு ஞானத்தை கட்டளையிட்டு கொடுத்தவர். सुलेमान को ज्ञान दिया हुआ परमेश्वर। பர்திமேயு குருடனுக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவர். बर्तिमेउस की आंखें को खोल दिया हुआ परमेश्वर। சீசருடைய கண்கள் காண அற்புதங்களை செய்த ஆண்டவர். चेलों को देखते हुए अद्भुत काम किया हुआ परमेश्वर। நீங்கள் ஞானத்தை கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். यदि आप ज्ञान मांगोगे तो परमेश्वर आपको ज्ञान देगा। நீங்கள் சுகத்தை கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார். यदि आप चंगाई मांगोगे तो परमेश्वर आपको चंगाई देगा। நீங்கள் ஆசீர்வாதத்தை கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். यदि आप आशीर्वाद मांगोगे तो वस्तुओं की रीति में आशीर्वाद होगी। ஆண்டவர் பொய்யுரையாத தெய்வம். हमारा परमेश्वर कभी झूठ नहीं बोलता। தேவனுடைய பிள்ளைகள் எது வேணுமோ வாய் திறந்து கேளுங்க. जो आपको अवश्य है सब अपना मुंह खोलकर मांगिए। கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். परमेश्वर आपकी प्रार्थना सुनेगा। ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள்
என்று धन्यवाद, சொன்னீர் धन्यवाद, ஆண்டவரே. धन्यवाद। வாக்குரைத்த தெய்வம் வாக்கு परमेश्वर, மாறாதவராய் இருக்கிறபடினால मांगो உமக்கு तो நன்றி तुम्हें दिया செலுத்துகிறோம் ஐயா. जाएगा प्रभु जी। கர்த்தாவே अपने உமக்கு कहा है ஸ்தோத்திரம், परमेश्वर, ஸ்தோத்திரம், धन्यवाद प्रभु। ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். मांगने वाले ஆவியானவரே, रे के लिए உமக்கு देने वाले நன்றி ஐயா. परमेश्वर, உம்முடைய வாக்குத்தத்தம் हमको ஒரு நாளும் धन्यवाद மாறாதது. करते प्रभु जी, உம்முடைய வார்த்தைகள் धन्यवाद। ஒரு நாளும் மாறாதது. आमीन। आपकी ஆண்டவரே, वाचा உமக்கு परमेश्वर ஸ்தோத்திரம் कभी नहीं ஐயா. पलटता உம்முடைய प्रभु வார்த்தைகளை जी। கர்த்தர் आपका वचन நிறைவேற்றுகிறாரே. कभी नहीं ஆவியானவரே, परमेश्वर உமக்கு दूर होता ஸ்தோத்திரம் ஐயா. प्रभु உம்மை जी। துதிக்கிறோம், हालेलुया, துதிக்கிறோம். हालेलुया। आप हालेलुया, झूठ न உமக்கு बोलने நன்றி. वाले परमेश्वर हालेलुया। प्रभु जी। आप ஆவியானவரே, अपना உமக்கு वचन पूरा ஸ்தோத்திரம், करते हैं ஸ்தோத்திரம். परमेश्वर। आपको हालेलुया। धन्यवाद करते प्रभु जी, धन्यवाद करते எல்லாரும் எழுந்து நிற்போம். हालेलुया। हम सब खड़े हो जाएंगे। கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் परमेश्वर के सम्मुख में आए हुए हर एक को கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर आप आशीष करने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். हम सब परमेश्वर को ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे। ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம். धन्यवाद, धन्यवाद। ஆண்டுடைய நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசம் परमेश्वर के पवित्र नाम की महिमा के लिए दान दिए हुए हर एक के हाथों की कमाई को கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर आशीष करके कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद, 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद, धन्यवाद, धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரம். यीशु मसीह को धन्यवाद करेंगे। धन्यवाद, धन्यवाद, धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரம். आत्मा जी को धन्यवाद करेंगे। ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம். धन्यवाद। நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं। கர்த்தர் இந்த கால வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आपने दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद। உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். आपके सम्मुख में इकट्ठे हुए हर एक को प्रभु जी आप आशीष कीजिए। கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். प्रभु जी आपने कहा है कि मांगो तो तुम्हें दिया जाएगा। உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு எந்தெந்த காரியங்களை கேட்டாலும் आपके बच्चे जो भी विश्वास से आपके सम्मुख में मांगते हैं உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் நீர் பதில் கொடுப்பீராக. परमेश्वर आप हर एक की प्रार्थना को सुनिए प्रभु जी। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके भला नाम को महिमा कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी की अनन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करें।